5 மாநில தேர்தல் சூட்ல நாம இருக்கிறோம். ஏப்ரல், மே மாதத்துல தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, வெஸ்ட் பெங்கால், அசாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 மாநிலத்துக்கு தேர்தல் நடைபெறவிருக்கிறது. கருத்து கணிப்புகள் தொடர்ந்து நம்ம வெளியிட்டு இருக்கிறோம். சுதர்ஷன் டாக்ஸ் அப்படின்ற நம்முடைய இன்னொரு யூடியூப் சேனல்லையும் நாம கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு இருக்கிறோம். ஸோ நேத்திக்கு கூட வந்து மமதா பானர்ஜி 2021ல தோற்ற நந்திகிராம்ல யாருக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ வெளியிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வீடியோ இந்த சேனல்ல வராது. ஸோ அந்த கருத்து கணிப்புகளையும் நீங்க மிஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் சேனலோடைய லிங்க் கொடுத்துருக்கிறேன். அங்க போய் நீங்க பார்த்துக்கலாம். வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். இந்த வீடியோல நாம கேரளால நம்மோட சேர்ந்து சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது. தற்பொழுது எல்டிஎஃப் இடது ஜனநாயக முன்னணியுடைய அரசாங்கம் 2வது முறையா ஆட்சியில் இருக்கிறாங்க. 2வது முறையா முதல்வர் பினராயி விஜயன் அவருடைய ஆட்சி இருக்குது. ஸோ அடுத்து யாருக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு முடிவுகள் வந்திருக்குது. செஃபாலஜிஸ்ட் சாவியா சாட்சி அவர் தன்னுடைய முதலாவது கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ அவர் எப்பயுமே வந்து 3 கருத்து கணிப்பு முடிவுகள் வரைக்கும் வெளியிடுவாரு. கடைசி நேரத்துல ஒரு கடைசி அவுட்புட் என்ன அப்படின்றதையும் வெளியிடுவாரு. ஸோ அவருடைய முதல் ஒப்பீனியன் போல் கேரளா சார்ந்து வெளியிட்டு இருக்கிறாரு. மொத்தமா 140 தொகுதிகள் இருக்குது. 70+ தொகுதிகளை 71 தொகுதிகளுக்கு மேல பிடிப்பவர்கள் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்பார்கள். கேரளாவை பொறுத்த மட்டும் எல்டிஎஃப், யூடிஎஃப், என்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான முன்னணி இருக்குது. எல்டிஎஃப் இடது ஜனநாயக முன்னணி, கம்யூனிஸ்ட் தலைமையிலான முன்னணி. யூடிஎஃப் காங்கிரஸ் தலைமையிலான முன்னணி. என்டிஏ பிஜேபி தலைமையிலான முன்னணி அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான முன்னணி. எல்டிஎஃப் அண்ட் யூடிஎஃப் மாறி மாறி ஆட்சியில் இருக்கிறாங்க. ஸோ இந்த முறை யாருக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு செஃபாலஜிஸ்ட் சாவியா சாட்சி அவருடைய கருத்து கணிப்பு முடிவுகள். டைரக்டா நம்ம நம்பர்ஸ்குள்ள போயிடலாம். சாவியா சாட்சியினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் முதல் ஒப்பீனியன் போல் ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா யூடிஎஃப் 76லிருந்து 86, எல்டிஎஃப் 53லிருந்து 60, என்டிஏ 1லிருந்து 4. ஸோ எல்டிஎஃப் அவர்கள் மேக்சிமம் 60 சீட் பிடித்தா கூட அவங்க மெஜாரிட்டியை தொடரல. யூடிஎஃப் மினிமம் 76 இடங்கள் பிடித்தா கூட அவங்க மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணி போறாங்க. ஸோ இந்த முறை கேரளால காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி யூடிஎஃபினுடைய அரசாங்கம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செஃபாலஜிஸ்ட் சாவியா சாட்சி அவருடைய டீம் எடுத்து வெளியிட்டிருக்கக்கூடிய முதல் கருத்து கணிப்பு முடிவுல சொல்லியிருக்கிறாங்க. கேரளாவை இந்த முறை காங்கிரஸ் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.